அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தது சின்ன ஒரு விலாகாக அவங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஃபார்மலாக எந்த வீடியோவும் எடுக்கலை, சின்ன சின்ன வீடியோஸ் தான் எடுத்திருந்தேன். அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் எப்போவுமே போல் புளி சாதமும் சுண்டலும் பிரசாதமாக போட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு இந்த தடவை கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி ஒரு 3 kgs அளவுக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இதில் புளி சாதம் அப்படிங்கிறது இல்லை, ஒரு கலவை சாதம் கலக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியாக இருந்தால் 1 2 தடவை 3 தடவை கலப்போம், 2 ட்ரிப் 3 ட்ரிப். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வேஷ்டியோ துணி ஏதாவது போட்டு கலப்போம். அதுக்கு பதிலாக இந்த தடவை எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு. நம்ம வத்தல் ஷீட்டில் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வத்தல் ஷீட்டில் கலந்தேன். இது நமக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்தது. நான் ஒரு சின்ன விஷயம், சூடாக தாளித்ததை நம்ம கொட்டாமல் ஷீட்டில் கொட்டாமல் ஆற வச்சு கொட்டினோன்னா நமக்கு இதுவாக இருக்கும். இதுதான் எங்கள் ஊர். சூப்பராக இருக்கும், ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அந்த பறவைகளோட ஒலி கேளுங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நம்ம மாடியில் கேட்குறத விட இங்கே ரொம்பவே அழகாக இருந்தது. பச்சை பசேல்னு இருக்கிறதோட பறவைகளோடைய ஒலி ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா போயிட்டு பொங்கல் எல்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வருஷம் நான் பானையில் வைக்கணுன்னு ஒரு சின்ன ஆசையாக இருந்துச்சு. அதனால் பானையில் பொங்கல் வச்சாச்சு. 2 பொங்கல் நாங்கள் எப்போவுமே வைக்கிறது. பொங்கல் எல்லாம் நல்லபடியாக பொங்குச்சு. ஆனால் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. அதில் எப்படியோ ஒரு வகையில் கடவுளோட ஆசீர்வாதத்தில் பொங்கல் வச்சாச்சு. அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி அபிஷேகம் எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டாச்சு நல்லபடியாக. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு போன பிரசாதத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. நம்ம கையால் சமைச்சு அதை 4 பேர் ஆசையாக வாங்கி சாப்பிடும்போது அதில் ஒரு ரொம்ப திருப்தி இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு அன்றைக்கி ரொம்ப. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்களுமே அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி இருந்தால் நாங்களுமே அதே சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே நல்ல மணல் கொட்டி வச்சுருந்தாங்க வெளியில். மணலில் பார்த்தோன்னே நமக்கு யாருக்கு தான் ஆசை இருக்காது விளையாடணும் அப்படின்ட்டு. அதனால் கொஞ்சம் நேரம் மணலில் உட்காந்து நல்லா விளையாடிட்டு இருந்தோம். காலையில் வரைக்கும் தாங்க வெயில் பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறமா வானம் நல்லா மூடிட்டு குளுன்னு இருந்துச்சு. அந்த இயற்கை சூழலில் மணலில் விளையாடினது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம கிளம்பி வந்துட்டோம். ஆடெல்லாம் எங்கேயும் பார்க்குறது தான், ஆனால் பச்சை பசேல்னு கிராமத்தில் பார்க்கும்போது ஒரு அழகு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.